மார்னிங் சாம்பியன் நம்ம கூட யார் இருக்காருன்னா மகேஷ் இருக்காரு. மகேஷ் வந்து ஒரு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட். இன்னைக்கு என்ன டாபிக் அவர் டாபிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏபிசி அனாலிசிஸ். அவர் ஏபிசி அனாலிசிஸ்ன்றதுல வந்து டிஎன்பிசி மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஏஇல கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் அலசி ஆராய்ந்து நமக்காக சில கருத்து தெரிவிச்சிருக்காரு. என்னன்னு பார்ப்போம். ஏபிசி அனாலிசிஸ்னா என்ன? ஏபிசி அனாலிசிஸ்னா grouping of item done according to the money value. மணி வேல்யூவை பொறுத்து ஐட்டம்ஸை குரூப் பண்ற அனாலிசிஸ் பேர் தான் ஏபிசி அனாலிசிஸ். இது வந்து 2023ல கேட்கப்பட்ட கேள்வி. சூப்பரான கேள்வி. ஸோ ஏபிசி அனாலிசிஸ்னா உங்களுக்கு என்ன ஞாபகம்னா குரூப்பிங் ஆஃப் ஐட்டம் டன் அக்கார்டிங் டு த மணி வேல்யூ அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஏபிசி அனாலிசிஸ்னா கண்ட்ரோலிங் இன்வென்டரி காஸ்ட். ஏபிசி அனாலிசிஸை பயன்படுத்தி என்ன இது பண்ணுவாங்கன்னா we have to control inventory cost. இன்வென்டரினா வந்து பொருட்களை பாதுகாக்கிற ஒரு செய்யும் போதும் ஒரு இடத்துல அடுக்கி வைப்பாங்க. அதே போல செஞ்சு முடிச்ச பிறகு அடுக்கி வைப்பாங்க. அந்த அடுக்கி வைக்கிறதுக்கான காஸ்ட் தான் இன்வென்டரி. ஸோ ஏபிசி அனாலிசிஸ் எதை பண்ணோம்னா அந்த கண்ட்ரோலிங் இன்வென்டரி காஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் ஏபிசி அனாலிசிஸ் கண்ட்ரோல் பாலிசி. மேக்ஸிமம் அட்டெண்டன்ஸ் இஸ் given to those items which consume more money. ஸோ ஏபிசி அனாலிசிஸ் கண்ட்ரோல் பாலிசி என்னன்னா மேக்ஸிமம் அட்டென்ஷன் எதுக்கு தரணும் அப்படின்னா இஸ் given to those item which consumes more money. அப்பனா ஏ ஐட்டம் தான். எந்த ஐட்டம் வந்து மோர் மணி கன்சியூம்னா ஏ ஐட்டம். இது 2011ல டிஎன்பிஎஸ்ல கேட்கப்பட்ட கேள்வி. அடுத்து நெக்ஸ்ட் சி கேட்டகரி. லீஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் இன்ஃப்ரீக்வென்ட் இன்வென்டரி ரிவ்யூ. ஸோ சி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் லீஸ்ட் ஃபோக்கஸ், அதை வந்து ரொம்ப இப்போ நிறைய வதவதான ஒரு போல்ட் இருக்குன்னா ஒரு 1000 போல்ட் 10,000 போல்ட் வாங்கி வச்சிருப்பாங்க. இன்ஃப்ரீக்வென்ட் இன்வென்டரி அது இருக்கா இல்லையாலாம் கண்டுபிடிச்சி பார்த்துட்டே எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ சரி வாங்கி 10,000 அள்ளி வாங்கி போடுவாங்க. ஸோ ஃபோக்கஸ்லாம் வந்து அது இருக்கும் அப்படின்னா. பி கேட்டகரியை பற்றி என்ன சொல்கிறாங்க? 20% of item moderate focus on regular inventory review. ஸோ பி ஐட்டம் வந்து நமக்கு என்ன அப்படின்னா பி ஐட்டம்னா வந்து ரொம்ப ரொம்ப நடுவில் இருக்கும். ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கும். ஏக்கும் சிக்கும். ஸோ மாடரேட் ஃபோக்கஸ் தான் பண்ணுவாங்க அப்படின்றதுலாம் 20% ஐட்டமான்றதுல ஒன்றும் அவ்வளோ இது கிடையாது. ரெகுலர் இன்வென்டரி ரிவ்யூ வந்து பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 20% வந்து 20% ஐட்டம் அப்படிங்கிறது வந்து ஏ ஐட்டம். அப்போ அது 20% அழிச்சிடலாம். 20% ஐட்டம்ன்றத அழிச்சிடலாம். அது வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஏ கேட்டகரி தான் வந்து 20% ஐட்டம் 80% வேல்யூ. இது வந்து தமிழ்நாடு மெட்ரோ அந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி. ஏ கேட்டகரி பற்றி என்ன சொல்கிறாங்க? ஹை ஃபோக்கஸ் அண்ட் ஃப்ரீக்வென்ட் இன்வென்டரி ரிவ்யூ. ஸோ என்னன்னா நம்ம இப்போ பார்த்துட்டே இருக்கணும். ஒன்று உடஞ்சி போனாலும் அவள் தான் காசு அதிகம் டக்குன்னு வாங்கி ரெடியாக ஒன்று சப்ஸ்டியூட்டாக இருக்கணும். ஹை ஃபோக்கஸ் இருக்கணும். ஃப்ரீக்வென்ட் இன்வென்டரி ரிவ்யூ இருக்கணும். அப்புறம் ஹை வேல்யூ ஐட்டம். ஹை வேல்யூ ஐட்டம்ன்றது 2019ல் கேட்குறாங்க. எல்லாம் ஐ அப்படின்னால ஏ. ஸோ வந்து ஹை வேல்யூ ஆனால் குவான்டிட்டியில் வந்து கம்மியாக இருக்கும். அதான் 20% ஐட்டம் 80% ஆஃப் வேல்யூ. அப்புறம் இன்புட் அவுட்புட் அனாலிசிஸ்னா என்ன? மேக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸ். இன்புட் அவுட்புட் அனாலிசிஸ்னா மேக்ரோ எக்கனாமிக் அனாலிசிஸ் சொல்றாங்க. இது டிஎன்பிஎஸ்சி 2008ல கேட்கப்பட்ட ரொம்ப ஓல்டு क्वेश्चन. ஏபிசி அனாலிசிஸ் லார்ஜ் குவான்டிட்டியா இருக்குது. எந்த ஐட்டம்? சி ஐட்டம் தான் லார்ஜ் குவான்டிட்டி அப்படின்னு. அப்போ ஏக்கும் பிக்கும் சிக்கும் கட்டம் கட்டிட்டோம் அப்படின்னா ஏக்கும் பிக்கும் கட்டம் கட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏபிசி வந்து எளிமையாக புரிஞ்சிடும். இப்போ இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்கப்பட்ட கேள்வி. நீங்க ஆனால் எப்படி படிக்கணும்னா ஏ பிசி அப்படி காலம் போட்டு ஏ என்ன பி என்ன சி என்ன குவான்டிட்டி எப்படி இருக்கும் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு கம்பேர் பண்ணி படித்தா அது சூப்பராக இருக்கும். எப்பவுமே கம்பேரிட்டிவ் லேர்னிங்கிறது நம்ம லேர்னிங்கில் வந்து சீக்கிரமாக படிக்கிறதுக்கான லேர்னிங். அப்புறம் இது கொஸ்டின் ப்ரோன் ஜோன். ஏபிசி அனாலிசிஸ் கொஸ்டின் ப்ரோன் ஜோன் அப்படின்றதுனால ஸோ நம்ம கொஸ்டின் ப்ரோன் ஜோனை நம்ம கண்டுபிடிச்சு கொடுத்து அதுலேயே என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னு நம்ம கற்றுக் கொடுத்த மகேஷ்க்கு வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்டாக இருக்க மகேஷ் வந்து மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆகட்டும்ன்றதை வாழ்த்துவோம். அப்புறம் அவர் இந்த நோட்ஸ் எல்லாம் நமக்கு எடுத்து கொடுத்தா இல்லையா அதுக்காக அவரை பாராட்டுவோம்.